இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி இந்த நிகழ்ச்சிக்குள் வரவேற்கிறோம். இயேசுவின் தழும்புகளாலே நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை மீண்டுமாக இந்த நிகழ்ச்சியின் மூலமாக சந்திப்பதிலே பெரு மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளின் தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். 1 தெசலோனிக்கேயர் 5:24. உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வார்த்தைகளை தெசலோனியா சபையினருக்கு எழுதுகிறார். உங்களை அழைக்கிறவர் ஒருவர் உண்டு. உங்களை கரம் நீட்டி அன்போடு கூட அழைக்கிற தெய்வம் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து உங்களை அழைக்கிறவர். அங்கு காண்கிறோம், உங்களை அழைத்தார் என்றோ அல்லது அழைக்கப் போகிறார் என்று கூறாமல் அழைக்கிறவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னையும் என்னையும் நம் ஒவ்வொருவரையும் அழைக்கிற தேவன். அவருடைய அழைப்பு நித்திய அழைப்பு. நம்மை அழைப்பதற்காகவே அவர் பரலோகத்தை விட்டு இந்த பூமிக்கு வந்தார். இரட்சகராக, நம்மை மீட்கிறவராக, நன்மை செய்கிறவராக, நம்மை விடுவிக்கிறவராக, அபிஷேகத்தோடு அன்பு நிறைந்து மனதுருக்கமுள்ளவராக அவர் நம்மை தேடி வந்தார். நம்மை பரலோகத்திற்கு அழைத்து செல்லும்படியாக இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேரும், இந்த மனுக்குலம் அத்தனையும் பரலோக ராஜ்யத்துக்கு செல்ல வேண்டும், அவர்களை அழைத்து செல்ல வேண்டும் என்று நம்மை அழைக்கிறவராக இந்த உலகத்தில் நம்மை தேடி கடந்து வந்த தெய்வம் இயேசு கிறிஸ்து. அன்று சீஷர்களை அழைத்த தேவன், அன்று அநேகரை தமக்கு தெரிந்து கொண்ட தேவன், இந்த நாளிலும் நம் ஒவ்வொருவரையும் அழைக்கிறவராக இருக்கிறார். இயேசு இந்த வேளையிலே உங்களை அழைக்கிறார். அழைக்கிற தேவன் அன்போடு கூட தன் அன்பு கரங்களை நீட்டி நம்மை அழைக்கிற தேவன். அவர் அன்பு மிகுந்த தேவன், நம்மை அரவணைக்கிற தேவன், தன்னை தேடி வருகிற எவரையும் பொறுமை தள்ளாத தேவன். இயேசுவை போல நம் மீது அன்பு செலுத்துகிறவர் ஒருவரும் கிடையாது. இயேசுவை போல நம்மை அறிந்தவர் வேறு ஒருவரும் கிடையாது. இயேசுவை போல நம்மை புரிந்து கொள்கிறவர் வேறு ஒருவரும் கிடையாது. ஆம், அந்த அருமை நாதர் இயேசு கிறிஸ்து இந்த வேளையிலே உங்களையும் என்னையும் அழைக்கிறார். உங்கள் நிலைமைகளை அறிந்திருக்கிற தேவன், நீங்கள் கடந்து போகிற பாதைகளை அறிந்திருக்கிற தேவன், உங்கள் பாடுகளை அறிந்திருக்கிற தேவன், உங்கள் பிரச்சனைகளை அறிந்திருக்கிற தேவன், உங்கள் வியாதிகளையும் பலவீனங்களையும் அறிந்திருக்கிற தேவன் இந்த நாளிலே உங்களை அழைக்கிறார். அவர் அழைப்பை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக அழைக்கிற இயேசுவை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இயேசுவை அறிந்தவர் அநேகர் உண்டு, ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டவர்கள் வெகு சிலரே. இந்த வேளையிலே நம்மை நோக்கி கடந்து வந்த இயேசு கிறிஸ்து, நம்மை அழைக்கிற இயேசு கிறிஸ்துவை இந்த நாளிலே நீங்கள் முதலாவது ஏற்றுக்கொள்ளுங்கள். அவருடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். அழைக்கிற தெய்வம். ஏன் அவர் நம்மை அழைக்கிறார்? எந்த நோக்கத்தோடு அவர் நம்மை அழைக்கிறார்? மனுக்குலம் ரட்சிக்கப்பட வேண்டும். ஒரு மனிதனாவது கெட்டு போகக்கூடாது. மனுக்குலத்தை ரட்சிக்கும் பொருட்டாக அவர் உலகத்திற்கு கடந்து வந்தார். நாம் அனைவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் நமக்கு ஒரு அழைப்பு கொடுத்தார். ஒரு பொதுவான அழைப்பு, ஒரு மனுக்குலத்திற்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு. வேதத்தில் வாசிக்கிறோம், மத்தேயு 11:28, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நீங்கள் எல்லாரும், நீங்கள் யாராய் இருந்தாலும் சரி, அவர் கொடுத்த முதல் அழைப்பு ஒரு பொதுவான அழைப்பு, மனுக்குலத்துக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு, ரட்சிப்பின் அழைப்பு. அது எல்லாருக்கும் பொதுவானது. இன ஜன பாகுபாடின்றி, ஜாதி பாகுபாடின்றி, நீங்கள் யாராய் இருந்தாலும் மனுக்குலம் அத்தனை பேருக்கும் கொடுக்கப்பட்ட பொதுவான முதல் அழைப்பு, தெய்வீக அழைப்பு, இறைவனுடைய அழைப்பு, ரட்சிப்பின் அழைப்பு. நாம் அனைவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தெய்வனுடைய சித்தமாக இருக்கிறது. ஒருவேளை நீங்கள் விசுவாசிகளாக இருந்தால் இன்னும் நீங்கள் மேன்மையான பாதைக்கு கடந்து செல்ல வேண்டும்.
பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்து மிகுந்த சத்தத்தோடு, தாகமாயிருக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், பானம் பண்ணுங்கள், உங்கள் உள்ளத்திலிருந்து ஜீவனுள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும் என்று பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளும்படியாக ஒரு அழைப்பை கொடுத்தார். அது மட்டுமல்ல, பரிசுத்தத்திற்கு நம்ம அழைக்கிறார். நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று பரிசுத்தத்திற்கான ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. சீஷர்கள் கலங்கி போயிருந்தார்கள், மனம் சோர்ந்து போயிருந்தார்கள். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு, நீங்கள் கலங்காதிருங்கள், நீங்கள் கலங்க வேண்டாம், நீங்கள் திகைக்க வேண்டாம், நீங்கள் பயப்பட வேண்டாம், என்னிடத்தில் விசுவாசமாக இருங்கள், என் பிதாவினிடத்தில் விசுவாசமாக இருங்கள். நான் உங்களுக்காக பரலோகத்துக்கு செல்கிறேன், உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தப்படுத்துகிறேன், நான் மீண்டுமாக வந்து உங்களை என்னிடமாக சேர்த்துக் கொள்வேன் என்று ஒரு பரலோக ராஜ்யத்தின் அதற்குண்டான அழைப்பை ஆண்டவர் கொடுக்கிறார். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்களுடைய நிலைமை எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு மேன்மைக்காக, ஒரு மேன்மையான வாழ்க்கைக்காக ஆண்டவர் இந்த வேளையிலே உங்களை அழைக்கிறார். இந்த வசனத்தில் வாசிக்கிறோம், உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். 3 காரியத்தை பார்க்கிறோம். முதலாவது, உங்களை அழைக்கிறவர். அழைக்கிறவர் அவர் உங்களை அழைத்து கொண்டே இருக்கிறார். அந்த அழைப்பு அத்தனை பேருக்கும் அனுதினமும் நிச்சயமாக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தபடியாக பார்க்கிறோம், அவர் உண்மையுள்ளவர். உங்களை அழைக்கிற தெய்வம் இயேசு கிறிஸ்து உண்மையுள்ளவர். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் உண்மையுள்ள தேவன். ஆங்கிலத்தில் he is faithful என்று கூறப்பட்டிருக்கிறது. The one who calls you is faithful and he will do it. அவர் உண்மையுள்ள தேவன், வாக்கு மாறாத தேவன். நமக்கு கொடுத்த ஒவ்வொரு வாக்கு தத்தங்களையும் நிறைவேற்ற வல்லமையுள்ள தேவன், உண்மையுள்ள தேவன், அன்பு மிகுந்த தேவன், மனதுருக்கமுள்ள தேவன். அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் நம்ப தகுந்தவர். ஆகவே அவர் உண்மையுள்ளவர். அப்படியே செய்வார். எப்படி செய்வார்? அவர் அழைப்பிற்கு நாம் நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது மேன்மையானவர்களை, நன்மையானவர்களை உங்களுக்கென்று அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கும் உங்கள் வாழ்க்கையிலே அவருடைய திட்டம் நிறைவேறும்படியாக நன்மையான பாதையிலே உங்களை வழி நடத்துவார். மரியாளுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டது. அவள் கன்னி பெண்ணாய் இருந்தாள், ஒன்றும் அறியாதவளாக இருந்தாள், ஒரு புருஷனுக்கு வாழ்க்கைப்பட காத்து கொண்டிருந்தவளாக இருந்தாள். அவளுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டது. அவள் கலங்கினாள், திகைத்தாள். கன்னி பெண், புருஷனோட சேருக்குண்டாக நான் எவ்வாறு குழந்தை பெற முடியும்? திகைத்த வேளையிலே கர்த்தர் கொடுத்த அழைப்பை அவள் ஏற்றுக்கொண்டாள். இது எப்படி ஆகும்? புருஷனை அறியனே என்று திகைத்தாள். தேவதூதன் கூறினார், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட அந்த அழைப்பை அவள் ஏற்றுக்கொண்டாளாக, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது என்று தன்னை அர்ப்பணித்தாள். கர்த்தருடைய அழைப்பிற்கு அவள் கீழ்ப்படிந்தாள். கர்த்தர் அவளுடைய வாழ்க்கையை மாற்றினாள். அவள் மூலமாக தெய்வ மகிமை வெளிப்பட்டது. இன்றைக்கும் கூட நாம் அவள் ஏற்றுக்கொண்ட அந்த அழைப்பிற்கு தன்னை அர்ப்பணித்த அந்த மரியாதை நாம் நினைவு கூறுகிறோம். தேவன் அவருடைய வாழ்க்கையை மகிமைப்படுத்தினாள். பேதுருவை நினைத்துக் கொள்ளுங்கள். கடற்கரையிலே இரவெல்லாம் நான் வெகுபாடுபட்டு நாங்கள் மீன் பிடிக்க போன்றோம், ஒன்றும் கிடைக்கவில்லையே. ஒரு வெறுமையான நிலையிலே, சோர்ந்து போன நிலையிலே பேதுருவை காண்கிறோம். அவனை தேடி சென்ற ஆண்டவர் அவனுக்கு ஒரு அழைப்பு கொடுத்தார். அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டான். ஆண்டவரே, நான் பாவி ஐயா, என்னை விட்டு போய்விடும் என்று அவன் ஆண்டவரை தன்னை விட்டு கடந்து போகும்படி கூறினான். ஆனால் ஆண்டவர் கூறினார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ என்னோடு கூட வர வேண்டும் என்று அவனுக்கு ஒரு அழைப்பு கொடுத்தார். இயேசுவை என்னை விட்டு போகும் என்று கூறின அதே பேதுரு இயேசுவை பின்பற்றினான். இயேசு கொடுத்த அழைப்பிற்கு தன்னை அர்ப்பணித்தார், ஒப்பு கொடுத்தார். அதுவரை மீன்களை பிடித்த பேதுரு மனுஷரை பிடிக்கும் மனிதனாக, ஊழியனாக, அப்போஸ்தலனாக அவனை ஆண்டவர் மாற்றினார். பவுலை நினைத்துக் கொள்ளுங்கள்.
வேதத்தை படித்தறிந்த ஒரு பண்டிதன். அவனுக்கு எல்லா தகுதிகளும் இருந்தது, எல்லா வேத ஞானமும் இருந்தது, எல்லா செல்வாக்கும் இருந்தது. அவனை இயேசு தடுத்தாட்கொண்டார். முரடனான பவுலை, கொலைகாரனான பவுலை, விசுவாசத்தில் துன்புறுத்தின பவுலை அவர் தடுத்தாட்கொண்டார். இயேசுவின் அழைப்பிற்கு அவன் செவி கொடுத்தான். ஆண்டவரே, நீர் யார் என்று கேட்ட பொழுது, நீ துன்புறுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாமே என்று ஆண்டவர் அவனுக்கு ஒரு அழைப்பு கொடுத்தார். அழைப்பை ஏற்றுக்கொண்டான். சவுல் பவுலாக மாறினான். அவன் வாழ்க்கை மாறினது. கர்த்தருக்கென்று எழுந்து பிரகாசித்தான், எரிந்து பிரகாசித்தான். அன்பான தேவ ஜனமே, நீ ஒருவேளை மரியாதை போல பேதையாக இருக்கலாம், பேதுருவை போல படிப்பறிவு இல்லாதவனாக இருக்கலாம், பவுலை போல உலக பிரகாரமாக ஞானியாக இருக்கலாம். நீங்கள் யாராய் இருந்தாலும் சரி, உங்களை அழைக்கிறவர் இந்த வேளையிலே உங்களை கரம் நீட்டி அன்போடு கூட அழைக்கிறார். நீ செல்லுகிற பாதை வேறு. மகனே, மகளே, உனக்கென்று ஒரு மேலான பாதையை நான் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன். உன்னுடைய திட்டங்கள் வேறு, உனக்காக பெரிய திட்டங்களை நான் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன். ஆகவே கர்த்தருடைய அழைப்பிற்கு இந்த வேளையிலே நாம் கீழ்ப்படிவோம், நம்மை அர்ப்பணிப்போம், ஆண்டவர் காட்டுகிற திசையிலே நம்முடைய வாழ்க்கையை நடத்துவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசித்து முடிக்க இருக்கிறேன். எரேமியாவின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். யோசனையிலே பெரியவரும் செயலிலே வல்லவருமாய் இருக்கிறீர். அவனவனுக்கு அவனவனுடைய வழிக்கு தக்கதாகவும் அவனவனுடைய கிரியைகளின் பலனுக்கு தக்கதாகவும் அளிக்கும்படி உம்முடைய கண்கள் மனுபுத்திரருடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாயிருக்கின்றன. அன்பான சகோதரனே, சகோதரி, கர்த்தருடைய கண்கள் உங்கள் மீது பதிக்கப்பட்டிருக்கிறது. அவர் உங்கள் மீது நோக்கமாயிருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கென்று மேலான காரியங்களை, மகிமையான காரியங்களை, நன்மையான காரியங்களை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அவர் உங்கள் மீது நினைவாக இருக்கிறார். பெரிய நோக்கத்தோடு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுத்திருக்கிறார். ஆகவே நாம் கர்த்தர் பரிசுத்த கரத்திலே நம்மை அர்ப்பணிப்போம், நம்முடைய நிலைமைகளை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, என்னுடைய நினைவுகள்படி அல்ல ஆண்டவரே, என்னுடைய யோசனைகள்படி அல்ல கர்த்தாவே. இந்த நாள் முதற்கொண்டு என் வாழ்க்கையை அப்படியே இருக்கிற வண்ணமாகவே உம்முடைய பரிசுத்த கரத்தில் ஒப்புக் கொடுத்து விட்டேன். என்னை அழைக்கிற தேவன் நீர். உண்மையுள்ளவர் அறிந்திருக்கிறேன். உம்முடைய விருப்பம், உம்முடைய நோக்கம், உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையிலே இனி முதற்கொண்டு நிறைவேறட்டும் என்று நாம் இந்த வேளையிலே கர்த்தருடைய பரிசுத்த கரத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். பெரிய காரியங்களை, மகிமையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில நாம் பார்ப்போம். இயேசுவை நோக்கி நாம் பார்ப்போம். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற ஜீவனுள்ள பரமதாபனே, எங்களை அழைக்கிற தேவன் நீர். உண்மையுள்ள தேவன் நீர். எங்களுக்காக பெரிய காரியங்களை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற தேவன் நீர். ஆண்டவரே, இந்த வேளையிலும் கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அன்பான உம்முடைய பிள்ளைகளை நீ பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. ஆண்டவரே, அவர்களுடைய வாழ்க்கையில கர்த்தாவே உம்முடைய நோக்கம், உம்முடைய சித்தம் நிறைவேறத்தக்கதாக இந்த நாள் முதற்கொண்டு உம்மிடத்திலே தாங்களை அர்ப்பணித்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பொறுப்பெடுத்துக் கொண்டு நன்மைகளை காணும்படி, மேன்மைகளை காணும்படி உம்முடைய பாதையிலே வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே நீ செய்கிறபடியாலும் கூட நன்றியோடு கூட துதிக்கிறோம். ஸ்தோத்திரம். இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கொண்டு ஒவ்வொருவரையும் பரிசுத்த கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். அவர்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதியும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் கேட்கிறேன், பரமபிதாவே. ஆமேன், ஆமேன்.